நம்ம வாழ்க்கையில் நன்மை வரணும்னு நீ நினைச்சா தேவனுடைய ஆலயத்திற்கு மகிழ்ச்சியாய் செல்ல இன்றைக்கு தீர்மானம் எடு. ஆமா, ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல, வயசெல்லாம் இல்லாம இருந்தாலும் கர்த்தர் வச்ச ஸ்தானம் அப்படி. ஒரு தீர்மானம் பண்ணி, என் வாழ்க்கையில நான் நன்மையை எதிர்பார்க்கிறேன் பாஸ்டர். என் குடும்பத்தில் நிறைய வருஷங்கள் தீமையை மட்டுமே பார்த்து 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 மனம் இருண்டு போச்சு. சில ஆட்களை எல்லாம் பார்த்துருக்கீங்களா, என்னத்தான் ஜோக்கடி அப்படின்னு நிறுத்திடுவான். இதுக்கு மேலே சிரிச்சு என்னத்தை கண்டான் அப்படின்னு அந்த மனமெல்லாம் அப்படி இருண்டுரும். வாழ்க்கை என்ன அப்படிதான் ஐயா அப்படின்னு சொல்லி. ஆனா ஒன்னு சொல்றேம்மா, வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. தாவீது சொன்னார், ஏய்யா நீ தேவனுடைய ஆலயத்திற்கு செல்வதை மகிழ்ச்சியாக உண்டாக கண்டீர். சொல்ல அங்க போனா நன்மை உண்டாகும். என்ன உண்டாகும்? நன்மை. நன்மை. அநேக வருஷமா எத்தனையோ புனித ஸ்தலங்களுக்கு நான் தேடி போய் கிடைக்காத நன்மை, எத்தனையோ நேர்ச்சைகள் செய்தும் கிடைக்காத நன்மை தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில கிடந்தாலே கிடைக்குமா? பார்த்துக்கிடுங்க. ஆலயத்தில் சேர்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை, வாசப்படியில இருந்தா வரும் நன்மை உண்டாகும்.